வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ருணரோக சத்ருஸ்தானம் முழு வாழ்க்கையும். அதாவது ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்தி, ராசி, நட்சத்திரம், அதாவது இந்த யோக தசை, அவயோக தசை இதெல்லாம் விட்டுறலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு சிலர் நபர்களை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படின்னா, அடிக்கடி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் அவங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ ஒரு வண்டியில் போய் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, நல்லாயிடுறாங்க. மறுபடியும் 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு ஆக்சிடெண்ட்டு, மறுபடியும் 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்படி ஒரு சிலருக்கு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா டேலண்டடாக இருக்கலாம், நல்ல பொசிஷனில் நல்ல ஜாபில் கூட இருக்கலாம். ஆனால் எப்போ கேட்டாலும் பாருங்கள், எனக்கு கடன் இருக்குது, கடன்லேருந்து என்னால் மீளவே முடியல, கடனோடையே தான் நான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கிறேன். ஒரு கடனை கட்டி முடித்தா இன்னொரு கடன் உருவாயிருது, ஒரு கடன் முடிஞ்சுதுன்னா இன்னொரு கடன் இல்லைங்கிற நிலமை எனக்கு வர்றதே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன பொசிஷனில் இருந்தாலும் கடன் வாங்கிறத ஒரு வாடிக்கையாகவே வச்சுட்டு வாழ்க்கையில் கடனோடையே ரன் ஆகிட்டுருப்பாங்க. ஸோ இது ஒரு அமைப்பு. இந்த மாதிரி ஒரு 2 விஷயங்கள் இருக்குன்னா, 3ஆவதாக என்ன விஷயம்னா எதிரிகள். அதாவது அவங்க விரும்புகிறாங்களோ அவங்க விரும்பலையோ, இவங்களே சண்டைக்கு போகலைன்னா கூட வாலண்டியராக இவங்கள தப்பாவோ ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய நபர்களோ இவங்கள சுற்றி எப்பொழுதுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இவங்க உணருவாங்க இவங்களோட லைஃப்பில். அதே மாதிரி எதிரிகளால் அடிக்கடி பிரச்சனை, இந்த ட்ரபுள், அந்த ட்ரபுள், இது சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, சின்ன சின்ன வகையிலையாவது ஒரு மனஸ்தாபம் இப்படிலாம் நமக்கு வருதே. நாம் யாருக்கும் எதிரியாக நாம் நினைக்கிறதில்ல, பட் நம்மளை எல்லாருமே அந்த மாதிரி நினைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு சூழ்நிலைகள், அப்புறம் காரணம் இல்லாமல் இவங்களுக்குமே அடுத்தவங்க மேலே எனிமிட்டி க்ரியேட் ஆகிறது. அதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு பழக்க வழக்கமே இருக்காது, சும்மா பார்க்குறது பேசுகிறது, அப்படி இல்லாமல் கூட ஒரு சிலரை பார்த்தாலே எனக்கு அவங்கள பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களாவே ஒரு சிலரை வெறுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது 6ஆம் இடம், இந்த இடத்தோடு லக்னம் தொடர்பு பெற்றாலும் சரி, இந்த இடத்து அதிபதியோட லக்னாதிபதி தொடர்பில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முழு வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். என்னதான் யோக தசை நடந்தாலுமே அவங்களுக்கு விபத்து கண்டங்கள் வராமல் தவிர்க்க முடியாது, கடன் இல்லாமல் தவிர்க்க முடியாது, எதிரிகள் இல்லாமல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி ரொம்ப யோசிப்பாங்க. அதாவது கடன் இல்லாமல் எப்படி தவிர்த்துக்கிறது, எதிரிகள் இல்லாமல் எப்படி ஒதுங்கிக்கிறது, அது மாதிரி ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப ஒமிட் பண்ணி நடந்துக்குவாங்க. கேர்ஃபுல்லாக தான் நம்ம வண்டி வாகனத்தில் போகிறோங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கைமீறி நிறையா நடந்துகிட்ருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம், இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு சிறிய தொகையை கடனாக இவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று, அதிகமாக பெரிய கடனுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனத்தில் இந்த மாதிரி விபத்து கண்டங்கள்லாம் இருக்குதுங்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக போய்க்கிறது. இப்போ அடியே படுதுன்னா கூட ஒரு கால் உடையிற அளவுக்கு அடிப்படலைங்க, ஒரு காயம் ஆகிற அளவுக்கு தான் அடிபட்டுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி இந்த எதிரிகள் யாரையும் நம்ம ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கக்கூடாது இல்லைங்களா. அதாவது எங்கே சண்டை வருதுன்னா, எங்கே நம்ம அதிக அன்பு செலுத்துகிறோமோ அங்கே தான் சண்டையும் வருது இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே ஹாய் ஹலோ ஒரு 50% ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய எனிமிட்டிங்கிறது வராது. அது பெருசாக இவங்கள பாதிக்கவும் செய்யாது. ஸோ இவ்வளவுதாங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தோட லக்னம், லக்னாதிபதிக்கு தொடர்பு இருந்தால் இந்த நிலையெல்லாம் இவங்களுக்கு உருவாகும். அப்போ இதுக்கு என்ன ரெமெடினா, அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் பண்ணாங்கன்னா அதிலேருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே.